டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவில் திருத்தம் கோரி அமலாக்கத்துறை மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றி ஆவணங்களை திருப்பி அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் அமலாக்கத்துறை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவில் திருத்தம் கோரிய அமலாக்கத்துறை மனுவை தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்றம். ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றி ஆவணங்களை திருப்பி அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவில் திருத்தம் கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தது அமலாக்கத்துறை. இந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட். விவரம். வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவில் திருத்தம் கோரிய அமலாக்கத்துறை மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவில் திருத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட முடியாது, எந்த திருத்தமும் செய்ய முடியாது என தெரிவித்து அமலாக்கத்துறை தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவில் திருத்தம் கோரிய அமலாக்கத்துறை மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.